Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. அண்மை செய்தி. மக்களவை தேர்தலை வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் வரைவு திட்டத்தை வழங்கியிருக்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஏற்றவாறு தேர்தல் சார்ந்த பணிகளை வகுக்குமாறு ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. மக்களவை தேர்தலை ஏப்ரல் 16ஆம் தேதி நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் வரைவு திட்டத்தை வழங்கியிருக்கிறது. அதில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தகுந்தமாறு திட்டங்களை வகுக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஏற்றவாறு தேர்தல் சார்ந்த பணிகளை வகுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் வரைவு திட்டத்தை வழங்கியிருக்கிறது. அதில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஏற்றவாறு தேர்தல் சார்ந்த பணிகளை வகுக்குமாறு ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் உள்ள மாவட்ட அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஏற்றவாறு தேர்தல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதனுடைய தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த பணிகளை ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கு தகுந்தாற் போல வகுக்குமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் உத்தேசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்படுமானால் மாநிலங்கள் எந்த மாதிரியாக தேர்தலுக்கு தயாராக வேண்டும், அது குறித்த என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த பணியை கடந்த 2 மாதங்களாக இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே உத்தேசமாக எந்தெந்த தேதிகளுக்குள் என்னென்ன பணிகள் முடித்து தயாராக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகவல் அனுப்பப்படுகிறது. அது எந்த தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, அதே போல எந்தெந்த மாவட்டங்களிலே எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்க வேண்டும், எந்தெந்த தொகுதிகளிலே எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை திட்டமிட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இறுதியாக முடிவுகளை எடுக்கும். ஆனால் மக்களவைத் தேர்தல் ஒரே தேதியில் நடப்பது கிடையாது. அது பல்வேறு மாநிலங்களிலே பிரித்து பல்வேறு தேதிகளிலே நடத்தப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு அதிகம் தேவைப்படும் மாநிலங்கள், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர் போன்ற மாநிலங்கள், காஷ்மீர் உள்ளிட்ட எல்லை பகுதிகள், அதே போல நக்சல் பாதிப்பு உள்ள பகுதிகள் ஆகிய இடங்களிலே பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. அங்கே பாதுகாப்பு படைகளை கொண்டு செல்வதற்கான அவசியம் இருக்கிறது. ஆகவே அதற்கேற்ற வகையிலே பல தேதிகளிலே தேர்தல், மக்களவை தேர்தல் பல கட்டங்களாக நடத்தப்படுகிறது. ஒரே நாளில் நடத்தப்படுவதில்லை. ஆனால் உத்தேசமான ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்குள் தயாராக வேண்டும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதன் விளைவாகத்தான் ஏப்ரல் மாதத்திலே நடுவிலே இந்த மக்களவை தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது தொடங்கி மே மாதத்துக்குள் தேர்தல் முடிவடைய வாய்ப்பு இருக்கிறது என கருதப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தற்போது செய்து வருகிறது. அதைத்தான் நாம் இந்த தகவலின் மூலமாக தற்போது காண முடிகிறது. ஆகவே முழு வீச்சாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடும் வெயில் வருவதற்கு முன்பாக, அதாவது கோடை காலத்திலே வெயில் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஏப்ரல் மே மாதங்களுக்கு முன்பாகவே பெரும்பாலான பணிகளை முடித்து தேர்தல் தேதிகளை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருகிறது. கணபதி, தற்பொழுது இந்த உத்தேசமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு?
இறுதிக்கட்ட ஆலோசனைகளை தேர்தல் ஆணையம் நடத்தி முடித்த பிறகு, அதாவது ஒவ்வொரு மாநிலமாக சென்று தேர்தல் ஆணையம் ஆய்வு நடத்துகிறது. சில மாநிலங்களிலே கூடுதலாக தகவல்களை கேட்டறிகிறது. பின்னர் அதற்கேற்ற வகையிலே அகில இந்திய அளவிலே ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இறுதியாக இந்திய தேர்தல் ஆணையம் தனது முடிவுகளை அறிவிக்கிறது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இறுதியாக கலந்தாலோசித்து இந்த தேதிகளை முடிவு செய்கிறார்கள். அதற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்தப்படும். பாதுகாப்பு படைகள் எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வப்போது அனுப்பப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்படும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலே ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்படுகிறது. அன்று அந்த பகுதியிலே பணியில் இருக்கும் பாதுகாப்பு படைகள் பின்னர் அடுத்த கட்ட தேர்தல் எங்கே நடைபெறுகிறதோ, குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கே தேர்தல் பணிகளிலே ஈடுபடுவார்கள். அதற்கேற்ற வகையிலே அட்டவணை தயாரிக்கப்பட்டு பிறகு இறுதியாக ஒப்புதல் பெறப்படுகிறது. ஆகவே தற்போது முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. முடிந்த பிறகு இறுதிக்கட்ட தேதிகளை அறிவிப்பது, உள்துறை அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்தி முடிவுகளை எடுப்பது போன்ற விஷயங்கள் நடைபெறும். கணபதி, 2019 தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. இந்நிலையில இந்த 2024 தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக, அதாவது மக்களவை தேர்தல் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அதற்கேற்ற வகையிலே எவ்வளவு பாதுகாப்பு படை வீரர்களை அந்தந்த பகுதிகளிலே பணிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பொறுத்து இறுதிக்கட்ட முடிவுகள், தேதிகள் அறிவிக்கப்படுகின்றன. 5 கட்டங்களாகவும் நடத்தலாம், 7 கட்டங்களாகவும் நடத்தலாம். தேர்தல் ஆணையத்தின் முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கின்றன, ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு முன்னேற்பாடு இருக்கிறது என்பதை கவனித்து அதற்கேற்ற வகையிலே தேர்தல் ஆணையம் தனது இறுதி முடிவுகளை அறிவிக்கும். பெரும்பாலும் சென்ற முறை போலவே 7 கட்டங்கள், அதை விட 1-2 குறைவாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கேற்ற வகையிலே இறுதி பட்டியல் அமையும் என கருதப்படுகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடத்தப்படுவதற்கு உத்தேசமாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.